ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரிஸோட அடுத்த பாட்டை பத்தி பார்க்கலாம். இந்த பாட்டோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ குதிரையில வேகமா அந்த இடத்துக்கு வரான். அவன் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த ஹீரோயினை பார்த்து பதறி போய் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களை போய் தூக்குறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த ஊரை விட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஊரோட எல்லையில நிறைய காவலர்கள்லாம் நின்னுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டை ஊரை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு கடுப்பான அந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாம பதறி போய் அந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட்டு அங்க இருந்து வெளியே போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த காவலர்கள் எல்லாம் தன்னோட வாள் எடுத்து அந்த பொண்ணை அடிக்க வர அந்த நேரம்னு பார்த்து குறுக்க பூந்த கௌசிக் மாதிரி அந்த பெரிய புள்ளி நடுவுல வந்து நிக்கிறான். அவன் அங்க இருந்து காவலர்கள் கிட்ட எல்லாம் இந்த பொண்ணு கொஞ்சம் லூசு, அதனாலதான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் இப்ப இவளை இங்க இருந்து கூட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி அந்த ஊருக்குள்ளேயே திரும்பி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்படி இழுத்துட்டு போகும்போது உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்காக அந்த காவலர்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரொம்பவே மோசமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த பொண்ணும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போய் அவங்களை தேட ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டு அந்த பெரிய புள்ளியும் என்னது உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஆவறதா, அவளால ஊர்ல இருக்க மத்தவங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரின்னு கலாச்சிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான அந்த பொண்ணும் அந்த பெரிய புள்ளியோட கையை பிடிச்சி முறுக்க வலி தாங்க முடியாத அவனும் எம்மா என் கையை உடைச்சு என்ன சாக்கடிச்சிடாதுன்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் உங்ககிட்டலாம் பேசதே வேஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா தன்னோட இடத்தை கிளம்பி போறா. அப்போ அந்த பெரிய புள்ளியும் எம்மா என்ன தனியா விட்டு போகாத, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி போறான். இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயினும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடு காட்டுக்குள்ள தீய மூட்டி குளிர் காந்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து எதுக்காக இவன் நம்மளை காப்பாத்தினான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஹீரோயினோட வயிற்றுல இருந்து ஏதோ மிக்சி அரைக்கிற சத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஹீரோயினும் ஐயோ பசிக்குதே, இவன் கிட்ட கேட்டா நம்மளோட மானமே போயிடுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பசி அடக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று வேட்டையாடி அந்த நெருப்புல சமைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினை பார்த்து உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்க ஹீரோயினும் இவங்கிட்ட கேட்டோம் நம்ம மானமே போயிடுன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை அலேக்கா தூக்கி தன் பக்கத்துல உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறமா தான் சமைச்ச அந்த சாப்பாட்டை ஹீரோயின் மூக்கு கிட்ட நீட்ட நம்ம ஹீரோயினும் வாயில எச்சி ஊறாத குறையா அந்த சாப்பாட்டே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இப்படி சாப்பாட்டை வேற வாய்க்கிட்ட வந்து நீட்டானே, நம்ம இவங்கிட்ட கண்டிப்பா சாப்பாடு வாங்கி சாப்பிடவே கூடாது, நமக்கு சோறை விட சொர்ணை தான் முக்கியம்னு வேறப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட பசி அந்த சொர்ணையை தோக்கடிச்சிடும். படக்குன்னு ஹீரோயினும் அந்த லெக் பீஸை வாங்கி படு வேகமா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு குடிக்கிறதுக்காக என்னத்தையே கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிட்டு சரி என்னதான் இருந்தாலும் நீ உயிரை காப்பாத்திருக்க, அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேஸ் சொல்லிட்டு அவன் கொடுத்ததை குடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோவும் இவங்க ரெண்டு பேர் தூங்குறதுக்காக வைக்க போறலாம் வச்சு ஒரு பெட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் எனக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு வாய்க்குள்ளேயே என்னத்தையும் முணுமுணுந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்னன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு நைஸா அந்த பெட்ல தூங்கலான்னு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அச்சுன்னு தும்மல் வேற. நம்ம ஹீரோவும் உனக்கு குளிர்தா, சரி அப்படின்னா இந்த போத்திக்கோன்னு சொல்லிட்டு ஒரு துணியை கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அந்த வைக்க போர்ல படுக்கலான்னு போவாங்க. அப்போ ஹீரோயின் அந்த ஹீரோவை பார்த்து நீ என் கிட்டே வரக்கூடாது, இந்த வைக்க போர்ல ஒரு கோடை கிழிச்சுக்கலாம், இந்த கோட்டுக்கு அங்கிட்டு நானும் வரமாட்டேன், இந்த பக்கம் நீயும் வரக்கூடாதுன்னு ஒரு டீல போட்டு ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் அந்த வைக்க போர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா குளிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க குளிர் தாங்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு தன் கையை உரசி அந்த சூட்டை ஹீரோயினோட கையில பதமா வச்சு ஹீரோயினை தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒன்னா நடந்து அவங்களோட இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க இடத்துல அந்த பெரிய புள்ளியோட ஃப்ரெண்டை யாரோ 4 பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய புள்ளியும் யாரா அது யாழ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கடும் கோவத்தோட அவனுங்க கிட்ட போய் கேட்க கடைசியில பார்த்தா அந்த பெரிய புள்ளியோட ஆளை அடிக்க சொன்னது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட வம்பிழுத்து தர்மடி வாங்கின அந்த ஆளு. அவன் இவனை இவ்வளவு அக்கறையா வந்து காப்பாத்துறிய நீ யாரான்னு கேட்க அந்த பெரிய புள்ளியும் தன்னோட பேரை சொல்றான். அப்போதான் அவனுக்கு ஹீரோ தான் பேர்னு சொன்ன இவனோட பேரு ஞாபகம் வருது. அட பாவி, அப்பனா என்ன அடிச்சவன் உன் சொந்தக்காரனான்னு சொல்லிட்டு அந்த பெரிய புள்ளியும் இழுத்து போட்டு மொத்தம்னு மொத்திட்டு இருப்பான். அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு யாரா நீங்களாம் எதுக்காக இப்பெல்லாம் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்பா அந்த ஆளு இப்போ உனக்கு என்னமா வேணும், இவனை காப்பாத்துறிய நீ யாருன்னு கேட்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறான். அவன் ஹீரோயினோட பேரை சொல்லி அவங்க இங்க இருக்காங்களான்னு கேட்க அப்போ வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த ஆளும் கோரஸா இப்போ உனக்கு என்னடா வேணும் நீ யாரான்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தப்போதான் அந்த ஆளுக்கு தெரியுது ஆகா இவன் தானே என்னை போட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து ஏமா உன் இடத்துல வந்து இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கானே, அவன் கண்ணத்திலே பொழுக்குன்னு ஒன்று வைன்னு அவனை அடிக்க சொல்ல அந்த ஃப்ரெண்டும் பட்டுன்னு அந்த ஆளை போட்டு அடிச்சிடுறா. அதுக்கப்புறமா அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அந்த பொண்ணை சுத்தி அந்த ஆளுங்களோட அடியாளுங்க நின்று அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் அந்த ஆளுங்க எல்லாரையும் சமாளிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த ஆளு நம்ம பெரிய புள்ளிக்கிட்டையும் அவனோட அல்ல கை கூடயும் உருண்டை பொறன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பெரிய புள்ளி சங்கில மிதிவங்கிறது கூட தெரியாம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சண்டை போடுற அழக ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பெரிய புள்ளிக்கு ரொம்ப
புடிச்சு போயிடும் போல. அவன் மெய் மறந்து அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு அந்த ஆளுங்களை சமாளிக்க முடியாம சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த ஆளுங்களும் அந்த பொண்ணு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து, ஏன்டா இப்படி மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கே, என் கூட வந்து சண்டை போட, உனக்கு வேணா நான் காசு தரேன்னு சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட வம்பெழுத்தால அவனோட அப்பா ஆளுங்களாம் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்த உடனே அந்த ஆளும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை அடிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்க. ஆனா அவனுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை அடிக்காம அந்த ஆளே பயங்கரமா அடிச்சு அவன் கையை முறுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்டே அங்க இருந்த ஆளுங்க கிட்டே மன்னிப்பு கேட்டு, இவன் இப்படிதான் புத்தி கிட்டத்தனமா எல்லாருக்கிட்டே வம்பெழுத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவனை காது மேலே 4 போடு போட்டு அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இதுக்கு அடுத்து அந்த பெரிய புலியும் ஃபர்ஸ்ட் ஹீரோட காலில் விழுந்து, எப்பா என்னையும் அந்த பொண்ணையும் காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும், ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம யாருன்ற உண்மை தெரிஞ்சணும்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து, நீ யாருன்ற உண்மையை சொல்லுன்னு கேட்க, நான்லாம் பெரிய ஆள் இல்ல, நான் ஒரு வழிபோக்கம் தான் சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து அந்த பெரிய புள்ளியும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட அக்கறையா பேசலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த பொண்ணு அவனை கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போக, அவனும் அது எதையுமே மனசுல வச்சுக்காம ஈனு பல்ல காட்டிட்டு அங்கிருந்து தன்னோட இடத்துக்கு போயிடுறான். இதுக்கு அடுத்து அந்த ஹீரோ கிட்ட வம்பிழுத்தானா அவனோட ஆளுங்க தரன்னு இழுத்துட்டு அவனோட அப்பா கிட்ட போறாங்க. இன்னொரு பக்கம் அவனோட அப்பா யாருன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி பாட்டுல ஒரு பொண்ணு நிறைய ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தினால அந்த பெரிய மனுஷன் தான். அவன் என்னடானா அந்த பொண்ணை கடத்தின ஆளு கூட உட்காந்து ஜாலியா தேநீர் குடிச்சிட்டு இருப்பான். இப்படி அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த பெரிய மனுஷனோட ஆளுங்க அவனோட பையனே தரன்னு அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. அப்போ அந்த பெரிய மனுஷனும் அவன் பையனை சப்புன்னு அரைஞ்சு, ஏண்டா உன்னால என் மானமே போகுது, நீ எனக்கு எதுவும் உதவி பண்ணனாலும் பரவாயில்ல, என்னோட பேரை கெடுக்காம இருந்தா அதுவே போதும், இப்படி ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்து பேரை கெடுக்காதுன்னு திட்டிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பையனும், நைனா அப்பெல்லாம் இல்ல நைனா, நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன், அந்த பொண்ணு இந்த நாட்டோட வடக்கு பக்கத்துல இருக்கா, அவளை உனக்கு நிச்சயமா பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பெரிய மனுஷன் அவன் சொல்ற எதையுமே காதல வாங்கிக்காம வளராதடான்னு சொல்லிட்டு அவன் முதுகுலே ஓங்கி மிதிக்கிறான். அப்போ அந்த பையனும், என்ன நம்பு, நான் உண்மையதான் சொல்றேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க இருக்கான், அவனை கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறான், அப்பாவாச்சும் நம்பிவான்னு சொல்ல அந்த பெரிய மனுஷனும் சரின்னு ஒத்துக்கிறான். இதுக்கடுத்து அந்த பையனும் குடுகுடுன்னு அங்கிருந்து வேகமா ஓடி போக அந்த பெரிய மனுஷன் தன்னோட ஆள் அந்த பையனை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். இதுக்கடுத்து அந்த பெரிய மனுஷனும் தன்னோட பணிப்பெண் கிட்ட சொல்லி தான் காப்பாத்தின அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்ல அந்த பணிப்பெண்ணு அங்கிருந்து போய் அந்த பொண்ணை அந்த பெரிய மனுஷன் கிட்ட கூப்பிட்டு வரா. அப்போ அந்த பெரிய மனுஷன் அந்த பொண்ணை பார்த்து, உனக்கு இப்ப எல்லாம் சௌகரியமா இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, என்ன கொஞ்சம் எனக்கு சளி பிடிச்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த ஊர் பெரிய மனுஷனும், நான் என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை கடத்தினவனையே காமிக்கிறான். அவனை பார்த்து அந்த பொண்ணும் ஐயோன்னு அலறா. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.